வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டிருந்த ஒரு வீடியோ தான். அதாவது இங்க ஒர்க்கிங் விசால இருக்கும்போது நம்ம குழந்தைங்க டிபெண்டண்டா இருக்காங்க. ஆனா 21 வயசுக்கு அப்புறம் அவங்க டிபெண்டன்ட் கிடையாது ஆஸ் பர் த ஐஎன்ஏ ஆக்ட். ஸோ அதன் பிறகு அவங்க இங்க கல்வியை எப்படி தொடர்றது, ஃபேமிலியா இங்க எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நிறைய பேர் இங்க யூஎஸ்ஏ விட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தாங்க அது. அது நம்ம அட்டார்னியை வச்சு நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைக்க போது உங்களுக்குமே ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம குழந்தைங்க வந்து ஒரு டிபெண்டன்ட்ல இருக்கும்போது ஒரு 12-13 வயசு தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இன்னொரு 8 வருஷத்துல 21 வந்துடும். அதாவது 2 முறை நீங்க ஸ்டாம்பிங் பண்ணாலே 21 வயசு வந்துடும். டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். கிரீன் கார்டோட ப்ரியாரிட்டி ரேட் ரொம்ப பின்னாடி இருக்கு. 2013 தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு வீடியோ, இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம ஏர்லியாவே பெற்றுக்கொள்வது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு நம்ம கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லா ஆஃபீஸ் ஆஃப் மேரி கென்னடி உங்க எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான மேரி கென்னடி அவர்கள் தான் வந்து இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்ல இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. வணக்கம் மேரி கென்னடி, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. லாஸ்ட் வீக் நீங்க டெக்சாஸ்ல இருந்தீங்க. ஆனாலும் இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக ஒரு வீடியோ ஒத்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த வீடியோ பத்தி கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம அட்டார்னிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படி. நீங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு அவர் பீப்புள். எல்லாரும் சொல்லும்போது நம்ம அட்டார்னி அப்படிதான் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் பிரேம், வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம் எனக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாரோட கேள்வியா வர்றது வந்து இங்க வந்து ஒர்க் பண்ண வராங்க. இங்க குழந்தைய வந்து ஒருவேளை நம்ம வெளிநாட்டுல இந்தியால பெற்றுக்கிட்டு இங்க வந்துட்டோம்னா அவங்களும் நம்மளோட டிபெண்டா வந்துடுறாங்க. ஓவர் த பீரியட், அதாவது 21 வயசு நெருங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா கிரீன் கார்டு இப்போ 2013 டேட்டு, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 12 வருடம் பின்னாடி இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு வேளை அதுக்குள்ள கிரீன் கார்டு வராது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா 21 வயசுக்கு அப்புறம் என் குழந்தையோட ஸ்டேட்டஸ் என்ன இங்க ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாங்க. பிரேம், நம்ம பார்த்தோம்னா அந்த சீசன்லயும் இருக்கும்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா 2012 அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, EB2 EB3. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து ஒரு 4 வயசு 5 வயசு அப்படி இருக்கும்போது இந்தியால குழந்தைங்க இருப்பாங்க. இந்தியன் பார்ன் சில்ட்ரன் சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் நம்ம 21 ஆகும்போது ஏஜிங் அவுட்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா. ஏன்னா 21 வரைக்கும் தான் டிபெண்டா இருக்க முடியும். H4லயோ இல்லை L2லயோ F2லயோ என்ன டிபெண்டன்ஸ்னாலும் அந்த ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு. அதுவும் EB5 நாங்க பண்ற போது நிறைய பேர் பண்ற விஷயம் வந்து EB5 போறதுக்கு காரணமே இது ஒரு மெயின் ரீசன். என்னன்னா நம்மளோட சைக்கிள நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது. ஏன்னா இங்க வந்து இவ்வளோ வருஷம் நம்ம H1Bக்காக வெயிட் பண்றோம், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அது ஒரு பெரிய கன்சர்ன் தான். இட்ஸ் அ வெரி குட் டாபிக். என்ன கேட்டா இது கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்ஸ் மேரி கென்னடி. ஆமா, நம்ம 21 வயசுக்கு அப்புறம் நம்ம குழந்தை நம்மள்ட்ட இங்க டிபெண்டா இருக்க முடியாது. அவங்க வேற நம்ம வேற ஆஸ் பர் த USA INA ஆக்ட். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு H4 ஆர் L2 எந்த டிபெண்ட் எடுத்துட்டாலும் என்ன ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட் ஆப்ஷன் அவங்களுக்கு இப்போலேருந்து ஒர்க் அவுட். ஏன்னா நிறைய குழந்தைங்க இப்போ 14-15 வயசு இருக்காங்க. ஆனால் 2 தடவை ரினியூ பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு 21 வயசு ஆகிடும். டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. அதனால நிறைய பேர் பயப்படுறாங்க. என்ன ஒரு ஆப்ஷனை இப்பவே நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும்? ஷூருங்க. 2-3 டீடைல்ஸ் நம்ம பேசலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எலிஜிபிலிட்டின்னு வரும்போது 21 ஆன் டாட். அதாவது நீங்க 21 அவங்க டர்ன் ஆகுறாங்கன்னா அன்னையோட உங்களுக்கு H4 நீங்க பண்ணிருக்கீங்களோ பண்ணலையோ இல்ல, they will not be a dependent. அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. த செகண்ட் கிரைட்டீரியா நிறைய பேரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா இவங்கெல்லாம் வந்து காலேஜ் கோயிங் இருப்பாங்க இல்லைங்களா. அண்டர் கிராட்ல வந்து 17 அப்படி முடிக்கும் போது 18 இயர்ஸ்க்கு போவாங்க. ஸோ ஈவன் தோ த எலிஜிபிலிட்டி இஸ் ஸ்டில் 21, இவங்களோட கன்சர்ன் எப்படின்னா வெதர் H4ல இருக்கலாமா இல்லை நான் F1க்கு மாறணுமா. ஏன்னா F1ன்றது இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ். அதை வந்து 21 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி மாறுறதா இல்லை இப்பவே மாறிடுறதா அப்படிங்கிறது. அதுக்கு வந்து சம் ஆஃப் த கிரைட்டீரியா. ஒன்னு வந்து லீகல் கிரைட்டீரியா, த அதர் ஒன் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் ஆன் அ பிராக்டிகல் பேசிஸ். என்ன சஜஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த F1 வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா H4ல இருக்கிறவங்களுக்கும் F1 வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி அந்த ஸ்டேட் வேர் தே ஆர் இன் டிபெண்ட்ஸ்ங்க ஆக்சுவலா. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து ஈவன் தோ யூ ஆர் ஆன் H4 இன் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்ஸ்டேட் ஃபீஸும் கொடுக்குறாங்க. சம் ஆஃப் த யூனிவர்சிட்டி லைக் வந்து அர்பனா ஷாம்பெயின்லாம் ப்ராக்டிக்கலா எனக்கே தெரியும்
தெரியும் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டில் இஃப் யூ ஆர் ஆன் அ H4 ஒன்லி அவங்க ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்ணும்போது தே கன்சிடர் தம் அஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் தான் H4ல இருந்தாலுமே அந்த கிரைட்டீரியா. ஸோ நீங்க ஸ்டேட் வைஸ் யூ ஹேவ் டு அனலைஸ் உங்களோட ஸ்டேட் என்ன மாதிரியான ஒரு கிரைட்டீரியால கொண்டு வராங்க அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ F1 மாறாம H4ல இருக்கும்போது இந்த பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா டில் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் இட் 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கண்டிப்பா அந்த H4 ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தட் வில் பி த பெட்டர் ஒன். அடுத்தது பேசுற விஷயம் வந்து வி கேன் ரிலேட் இட் ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. அப்படி தேவை இல்லைன்னா H4லயே அவங்க இருக்கட்டும், ஃபீஸ் பெனிஃபிட்ஸ் வருதுன்னா. செகண்ட் கிரைட்டீரியா என்ன வரும்னா இந்த சிபிடி ஆப்ஷன் வரும் இல்லைங்களா இவங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது வந்து H4ல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ தே ஹாவ் டு பி ஆன் F1 டு கிளைம் த சிபிடி ஆப்ஷன் விச் இஸ் அ கரிக்குலம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வித் த கேம்பஸ் தட் ஹேப்பன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து H4ல இருந்தா கிடைக்காது. ஆனா சிபிடிக்கு எலிஜிபிலிட்டியே வந்து ஃபர்ஸ்ட் இயர்லலாம் வராது. தே ஹாவ் டு கம்ப்ளீட் அ மினிமம் ஆஃப் 2 செமஸ்டர்ஸ் இல்லைங்களா. ஸோ அதுவும் இல்லாம 2 செமஸ்டர் முடிச்சா கூட மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து சிபிடி. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இன்டர்னலா யூ ஹாவ் டு ஃபைனலைஸ் இட். இஸ் இட் வர்த் ஃபார் யூ டு கோ ஃபார் அ F1 ஸ்டேட்டஸ்? இதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஃபார் தெம் டு அனலைஸ்ன்னு சொல்லுவேங்க ஆக்சுவலா. சூப்பர், நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஃபீஸ் அண்ட் சிபிடி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸோ நான் குழந்தைய சேர்க்கும் போதே நான் H4லேயே இப்போ இருந்துகிட்டு லேட்டர் பாயிண்ட்ல F1 அதாவது 21 இயர்ஸ் 3 இயர்ஸ் முடிச்சிட்டாங்க 4 இயர் கோர்ஸ் 4th இயர்ல அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணலாமா? H4ல இருந்துட்டு அந்த F1 ஸ்விட்ச் பண்ணலாமா? F1ல கண்டிப்பா பண்ணலாங்க. அதுக்கு தான் நாம இப்ப அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு வந்து 21 வரைக்கும் உங்க டிபெண்டா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்ப சிபிடி எதுவுமே தேவையில்லை, இன்ஹவுஸ் ஃபீஸ் கிடைக்குது அப்படின்னா எந்த ஏஜ்ல இதை கேன் கன்சிடர் ஸ்விட்சிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ப்ராசஸிங் டைம் ஆன் ரெகுலர் ப்ராசஸிங் F1 வந்து நானுமே ஆஃபீஸ்ல வந்து இந்த ஜஸ்ட் நாங்க வி வென்ட் த்ரூ குவிக்லி அப்படியே. ஸோ ஒரு 7 months ஆகுது இப்போ வந்து ஸ்டேட்டஸ் H4 to F1 மாத்துறதுக்கு within the US. I definitely advise people to change the status within the US. நீங்க H4ல இருக்கீங்கன்னா அப்போ within the USல 7 months ஆகுது ரெகுலர் ப்ராசஸிங்ல. ஆனா ப்ரீமியம் ப்ராசஸிங் இஸ் ஆல்சோ எலிஜிபிள் ரைட் நவ். ஸோ ப்ரீமியம் ப்ராசஸ் $1965 கொடுத்து 3 weeks கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருது. ஸோ நீங்க அந்த பட்சத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் நீங்க வந்து இருக்கிறது H4ல அட்வான்டேஜா இருந்ததுன்னா இருக்கிறது பெட்டர். ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஸ்டார்ட் ஆகும்போது whether they are going for a fall admission or they are starting in their spring admission எப்போன்றத கால்குலேட் பண்ணிட்டு நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீமியம் ப்ராசஸிங் போயிடுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அப்ரூவல் கையில வந்துடும். தென் they have to be in one of the status. ஒரு சில தப்பு நம்ம பேரண்ட்ஸ் நானே ப்ராக்டிக்கலா ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு பண்ணும்போது ஒரு சில தப்பு பண்றது என்னன்னா இவங்க வந்து F1 அப்ளை பண்ணி F1 அப்ரூவ் வாங்கிடுவாங்க. ஆனா என்ன நினைப்பாங்கன்னா ஸ்கூல் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ தே திங்க் லைக் 2 ஸ்டேட்டஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். H4ல தான் இருக்கனே நான் அதனால ஸ்கூல் டிஎஸ்ஓ கிட்ட வந்து நான் எங்களோட F1 ஸ்டேட்டஸ் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல. பிளஸ் மேஜர் ஒரு ப்ராக்டிக்கல் ரீசனிங்கும் இங்க நான் சொல்லணும்னு விரும்புறேங்க. ஏன்னா ஐம் ஆல்சோ பேரண்ட் ஃபார் த அந்த ஏஜ் சில்ட்ரன் எல்லாம் பாஸ் பண்ணி வந்ததுனால இன்னொன்று வந்து F1க்கு நீங்க அவங்க போகும்போது தே ஹாவ் டு மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் வெரி ப்ராப்பர்லி. நம்ம H4லயாவது ஒரு 2 கிளாஸ் எடுத்தேன், 3வது கிளாஸ் என்னால பண்ண முடியல, இந்த மாதிரி எல்லாம் கிரைட்டீரியா இருக்கலாம். ஆனா F1க்கு அவங்க போயிட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பா இத்தனை கிரெடிட்ஸ் வந்து ஸ்கூல் ஹேஸ் டு ஃபுல்ஃபில் தட். இவங்களை கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு தே ஜஸ்ட் மிஸ் தட் பாயிண்ட். சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இவங்க பேசுறது கிடையாது. ஸோ ஸோ என்ன ஆகும்னா ஒரு கிளாஸ் ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா இந்த ஸ்கூல் சிஸ்டம் இஸ் வெரி வெரி க்ரூவல்ங்க இவங்களோட லைஃப்ல. ஸோ அதனால அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆகி ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபைட் பண்ணி வெளியில போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப கன்சர்ன். ஸோ இட்ஸ் சம்திங் ஸோ மச் பெட்டர் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் வென் இட் கம்ஸ் டு F1. தே ஹாவ் டு நிறைய பேர் வந்து இந்தியன் கிட்ஸ் ஆர் த டாப் மோஸ்ட் நல்லாவே படிக்கிறாங்க. பட் இது ஒரு ப்ராக்டிக்கல் இது அதுவும் பார்க்கணும். 20 இயர்ஸ் ஆகும்போது டிபெண்டிங் ஆன் லைக் ப்ரீமியம் போயிட்டு பண்றதா அப்படிங்கறது பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் வேர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன ஆகும்னா 21க்கு முன்னாடி கண்டிப்பா வெளியில போயாவது ஸ்டாம்பிங் வாங்கிட்டு F1ஓட ஸ்டாம்பிங்கை வாங்கிட்டு அவங்க அது வந்து லாஸ்ட் ஆப்ஷனா தான் நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் ப்ராசஸிங்ல போகலாமா, இல்லைன்னா F1ல அட்வான்டேஜ் இருக்கா சிபிடினா அதுல போலாமா, இல்லைன்னா தேர்ட் கிரைட்டீரியா இஸ் அபவுட் கன்வெர்ட்டிங் தெம் டு தட் ப்ராசஸிங் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் மாத்திக்கலாங்க. சூப்பர். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதாவது நான் வந்து காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடியே இங்கே கூட நான் H4லேருந்து அட்டானிட்ட போயிட்டு F1 மாற்றிக்கலாம்.
ஸோ நான் வந்து வெளில போய் ஸ்டாம்பிங் மேண்டேட் இல்லை, நான் இங்கே இருந்துக்கலாம், கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாம். பிரீமியமோ இல்ல ரெகுலரோ நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு இப்போதைக்கு 7 மந்த்ஸ் ப்ராசஸிங் டைம்லைன் இருக்கு. அத டிபெண்ட் பண்ணி நீங்க மாத்திக்கலாங்க. கண்டிப்பா. ஆமாம், பார்க்கக்கூடிய மக்கள் யாராவது உங்கள் குழந்தைங்க அந்த ஒரு ஃபேஸில் இருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் 2 ஆப்ஷனில் பெட்டர் ஆப்ஷன் எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டார்னியோட ஹெல்ப் வேணும். ஃப்ரம் மூவ் டு H4 to F1, ஏன்னா நிறைய நுவான்சஸ் அதில் வந்து இருக்குது, நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மாரி. ஸோ நம்ம இப்போ ஸ்டாம்பிங், இப்போ வந்து சப்போஸ் எந்த ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாம்பிங் மேண்டேட்லாம் சொல்ல மாட்டாங்களா, இந்த ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து இட்ஸ் ஈக்குவலி த சேம். அதனால ஸ்கூல் வந்து டிஎஸ்ஓ ஆர் வெரி நாலேஜபிள் அஸ் வெல். ஸோ அவங்களுமே அந்த I-20 புதுசா ஒண்ணு குடுப்பாங்க. அத வச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டு, இந்த ஸ்டார்ட் டேட் அப்புறம் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் ப்ராசஸ் வரதுனால அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு 2 நான் இமிகிரண்ட் விசாஸ வந்து ஒரே டைம்ல ஹோல்ட் பண்ண முடியாது. ஒண்ணு H1 இருக்கணும், இல்லன்னா H4 இருக்கணும், இல்ல H4 இருந்ததுன்னா F1 இருக்கணும். இது வந்து லீகலி தட்ஸ் த ஒன்லி வே. ஸோ அத மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அட்வான்ஸ் பரோல் இஏடியில் இருக்காங்க. நிறைய அரௌண்ட் 2015 வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து மூவ் ஆனிச்சு டேட்டா. அப்போ நிறைய பேர் அட்வான்ஸ் பரோல் இஏடியில் இருக்காங்க. அந்த குழந்தைங்க அதே ஸ்டேட்டஸில் காலேஜ் போகலாமா, இல்லைனா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுமா? ஸோ டெஃபினட்டாங்க. ஒரு அட்வான்டேஜ் இப்ப என்னன்னா, இந்த குழந்தைங்க வந்து 485 எலிஜிபிலிட்டி எந்த டைம்ல வந்தாலும், அவங்களோட பிரையாரிட்டி டேட் வந்து ஏதோ ஒரு டைம் பீரியட்ல கரண்ட்டா இருக்குது அப்படின்னு. ஏன்னா 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா? டேட் ஆஃப் ஃபைலிங் இருக்கு. நமக்கு ஃபைனல் ஆக்ஷன் டேட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த டேட் ஆஃப் ஃபைலிங் அப்படி அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அஸ் அ ஃபேமிலி ஃபைல் பண்ணிட்டாங்க. ஒரு பிரைமரியோட சேர்ந்து, குழந்தைங்களோட சேர்த்து அப்படின்னா கூட, ஏதோ ஒரு காலகட்டத்துல ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து இவங்களோட ஒரு ஒரு டைம் கரண்டா இருந்ததுன்னா, தேர் ஏஜ் கெட் லாக்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னா, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் டெர்ம்ஸ்ல நான் சொல்லிடுறேன். இப்போ இவங்க வந்து 15 இயர்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா, இவங்க கிரீன் கார்டு இவங்களோட பிரையாரிட்டி டேட் மூவே ஆகல. இந்த குழந்தைங்களும் 22 இயர்ஸ் ஆயிட்டாங்க, 23 இயர்ஸ் ஆயிருந்தா கூட, there is a very high because it's filed as an adjustment of status over here. இவங்களோட ஏஜ் கெட்ஸ் லாக்ட். ஸோ நிறைய விஷயங்கள் அதுல டைப் ஆயிருக்கு. பட் தே கேன் பி அஷ்யூர்ட் as long as they have an EAD and an advance parole, they will continue to get the green card even after they pass on their 21 years. ஸோ I-140 எவ்வளோ நாள் பெண்டிங் இருந்தது, நிறைய கால்குலேஷன்ஸோட அசோசியேட் ஆயிருக்கு. பட் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, தே ஆர் இன் அ வெரி பெட்டர் பொசிஷன் தென் அதர் பீப்புள். ஆக்சுவலா வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிளஸ் வந்து இஏடியில் இஏடின்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. பட் 485 இஸ் அ ஸ்டேட்டஸ். அஸ் அ பேக்கப்பாக வந்து நம்ம வந்து நான் இமிகிரண்ட் ஸ்டேட்டஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், ஜஸ்ட் கீப் த ஸ்டேட்டஸ் அஸ் அ பேக்கப், F1ஓ இல்லை இதுவோ. ஆனால் அந்த இஏடியை வச்சுட்டு தே கேன் டெஃபினெட்லி பி எம்ப்ளாய்டு எனிவேருங்க. அது அப்படி இது வரைக்கும் பண்ணலனாலும், சும்மா வந்து 485 நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், எனக்கு வருமா வரலையா, நிறைய நேரத்தில் நம்ம மக்களுக்கு என்னன்னா இருந்தா கூட அதை ரொம்ப பெட்டரா யூஸ் பண்ணிக்க தெரியல. பட் அவங்களும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பர்சனலா கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நிறைய ஆஃபீஸ்க்கு கால்ஸ் வரும். as much as possible we are trying to support them. நாங்களும் என்னெல்லாம் கிளாரிஃபை பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் டெஃபினெட்லி வில் கைட் them as well. ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. I-485 இஏடியோட இம்பார்ட்டன்ஸ், அதோட பவர் என்ன அப்படிங்கிறது, அதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் மேரி கென்னடி அவர்கள் சொன்னாங்க. அந்த டேட், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் டேட் ஆஃப் ஃபைலிங்கை வச்சு கூட நீங்கள் I-485 பண்ணலான்னு விசா போல்ட்டுன்னு வந்திருக்கும், அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த லாக் பண்ணுற டேட்டு ஃபைனல் ஆக்ஷன் டேட், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டேட்டில் உங்களோட குழந்தையோட டேட்டு கரண்டில் வந்திருந்தால் அங்கே லாக் ஆகிருக்கும். ஸோ அப்படி அந்த டேட்டில் வரவே இல்லைனா நீங்கள் வந்து இப்போயே ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன நம்ம பிளான் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக, நான் இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இதில் பேசிகிட்டு இருக்கோம். ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கான க்ரீன் கார்டை நீங்கள் EB-5 ஒரு வழின்னீங்க. ஒரு வேளை வந்து EB-5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துன்னா அதன் மூலியமா போயிட்டு க்ரீன் கார்டு வாங்கிட்டு குழந்தையோட ஸ்டேட்டஸ் தக்க வச்சுக்கிறது. நிறைய பேர் வந்து கனடா போயிட்டு இந்த TN விசா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றாங்களா? அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குமா? இல்ல இது வந்து நான் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்ல போறேங்க பிரேம். ஆக்சுவலா வந்துட்டு இட்ஸ் நாட் அ லீகல் பெர்ஸ்பெக்டிவ். நாம எல்லாருமே we are all community supporters. நான் உங்களை பத்தி கூட நான் இன்னொருத்தங்க கிட்ட, ஒரு அண்ணா கிட்ட பேசினேன்னு சொல்லும்போது கூட he himself was saying எவ்வளோ அது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து பண்றோம், மோர் தென் வாட் எவர் we are doing இல்லைங்களா? இது as part of it I want to say this as well. என்னன்னா நிறைய பேர் இப்போ EB-5 நாங்க பண்றோம், நம்மளோட வீடியோவுமே உங்களோட சேனல்லே ஒன்று இருக்கு, நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் காண்டாக்டும் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் மீறி இன்னொன்று என்னன்னா, EB-5ல கனடால இருந்து நிறைய பேர் இங்க அவங்க ஏற்கனவே சிட்டிசன்ஸா இருக்காங்க.
ஆனா பசங்களோட எஜுகேஷன் வரும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் எவ்ரிபடி இஸ் லீனிங் டுவர்ட்ஸ் யுஎஸ் ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ் ஆஃப் இட். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் ஒரு சாய்ஸும் இருந்ததுன்னா அவங்களுமே இங்க வந்து வந்து படிக்க வைக்கலாமா அப்படின்றத பாக்குறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. EB5 எல்லாருக்கும் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா 800,000 இன்வெஸ்ட் பண்ணணும், 3 years வெயிட் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. பட் நிறைய பேர் கனடால இருக்கிறவங்க தே ஹாவ் அன் ஆப்ஷன். அப்படி இருக்கும்போது இங்க இருந்து அவங்களோட ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஐயோ அவங்க அதுவும் திரும்பியும் வந்து அந்த 21க்கு அப்புறம் அவங்க வந்து F1ல இருந்துட்டு H1க்கு அப்ளை பண்ணும்போது அந்த சைக்கிள் இருக்கு பாருங்களேன், வெயிட் பண்ணணும், ப்ராபபிலிட்டி வருதா வரலையா. ஐ ஹோப் த ஆர் சிஸ்டம் கெட்ஸ் பெட்டர் இன் த கம்மிங் இயர்ஸ் அட்லீஸ்ட். ஆனா அது ரொம்ப கஷ்டம். அதை கோ த்ரூ பண்ணாலும் கனடா ஆப்ஷனை நீங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க as a family if you have a feel it like எவ்வளோ நாள் இப்படியே நம்ம இருக்கிறது அப்படின்னு பண்ணாலும். ஆனா கனடா நீங்க போனீங்கனாலும் டிஎன் விசால அவங்க வந்தாலும் டிஎன் விசால இருந்துட்டு கிரீன் கார்டு பண்ண முடியாது பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் அ டியூவல் ஸ்டேட்டஸ் ஃபார் இட் ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது திரும்பவும் நீங்க என்னன்னா அதே இதுக்குள்ளதான் வரீங்க ஆக்சுவலா. அதனால இது எல்லாத்தையுமே நீங்க கன்சிடர் பண்ணுங்க. கனடியன் சிட்டிசன்ன்றதுனால உங்களுக்கு வேற எந்த பெரிய ஆப்ஷன்ஸும் இருக்காது. டெஃபினட்டா டிஎன் விசா இல்லைன்னா திரும்பவும் H1B திரும்பியும் கிரீன் கார்டு இப்படிதான் நீங்க பார்க்கணும். இந்த ரவுட் தான், வேற வழி இல்லை ஆக்சுவலா. கரெக்ட். அதை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கேள்வியே கேட்டேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கனடாக்கு போய் டிஎன் விசா வாங்கிட்டா நம்ம ஃபேமிலி முக்கால்வாசி குழந்தைங்களுக்காக ஃபீல் பண்றாங்க. லேட்டர் பாயிண்ட் வந்து அவங்க யூஎஸ்ல படிக்க வரலான்னு. நோ, அது வந்து சேம் ரோடு தான். அமெரிக்கன் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் டிஎன் விசால வந்தாலும் அவங்க டிபெண்டாக இருக்க முடியாது. 21 வயசுக்கு அப்புறம் திரும்ப F1 H1 அந்த கிரீன் கார்டு பார்த்து தான் போயாகணும். ஸோ EB5 என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் ஆப்ஷனா. EB5 ஒரு ப்ராமிசிங் ஆப்ஷனாக இருக்கு. அட்லீஸ்ட் வந்து இன்னும் பழைய அந்த டேக்லேயே இருக்கிறதுனால இது வரைக்கும் ஸோ ஃபார் ஸோ குட். அது ஒரு ஆப்ஷன். மற்றபடி வந்து குழந்தைங்க வந்து F1 எப்படி மாற்றுறது, H4 to F1 ஆர் L2 to F1 எப்படி மாற்றுறது, அந்த ஒரு ப்ராக்ரஸும் வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ராக்ரஸில் அட்டர்னியோட ஹெல்ப் நமக்கு நிறைய தேவை. ஏன்னா நிறைய நுவான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து அமெரிக்கன் இண்டியா ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இன்னும் நிறைய கேட்டுக்கலாம். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் அமெரிக்கன் இண்டி. ஸோ H4 L2 அதுலேருந்து நான் ஸ்டூடெண்ட் விசா கன்வெர்ட் பண்ணும்போது I-94 அதோட நம்ம எப்படி வந்து H1 அப்ரூவல்ல கீழே வருமே அந்த மாதிரி வந்துருமா, இல்லை நான் பார்டர் கிராஸ் பண்ணிட்டு திரும்ப I-94 வாங்கிட்டு வரணும்? நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸா தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். இவங்க எல்லாருக்குமே வந்து I-94 வர மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுலயே வந்துடும். ஸோ தே டோன்ட் ஹேவ் டு கோ அப்ராட் ஆர் எனிதிங். ஸ்டாம்பிங் இஸ் நாட் நீடட். இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்துக்கலாம் ஆக்சுவலா. சூப்பர் மேற்கண்டி. ஏன்னா இது பல பேருக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த பயத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை எப்படி அந்த கன்வர்ஷன் பார்க்கும்போது என்னோட புரிதல் வரைக்கும் ரொம்ப ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு கன்வர்ஷனாக தான் தெரியுது. எஸ், அவங்க திரும்ப அந்த ஒர்க்கிங் விசாக்குள்ளே போகணும், பட் அந்த கன்வர்ஷன் ரொம்ப வந்து இங்கே இருந்தபடியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேற்கண்டி. ரொம்ப தேங்க்ஸ். எப்பயுமே உங்களோட வீடியோ வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேற்கண்டி.